Dear students, good morning to all. How are you? I think all are fine. ஸோ இந்த லாக்டவுன் பீரியடில் யாரும் வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸை சாப்பிட்டு ஹேண்ட்ஸை அடிக்கடி வாஷ் பண்ணிவிட்டு வெளியே எங்கேயாவது போகிறதுனா ஃபேஸ் மாஸ்க்கை யூஸ் பண்ணிவிட்டு சேஃபாக இருங்க. இந்த பேண்டமிக் பீரியடில் ஸ்கூலுக்கு வர முடியாத காரணத்தால் நம்ம ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஆன்லைன் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எல்லோரும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே safe. Okay students, today we will see chapter 4, Introduction to Hypertext Preprocessor. First we will see Introduction to PHP. PHP is one of the most widely used and recognizable technologies in use on the internet. Originally PHP stood for Personal Home Page, though more recently it has been changed to stand for Hypertext Preprocessor. PHP அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நிறைய டெக்னாலஜிஸ் அதிகமாக இன்டர்நெட் மூலமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. PHP ஸ்டார்டிங்கில் பர்சனல் ஹோம் பேஜ்னு இருந்தது. நவ் அதனுடைய இதை சேஞ்ச் பண்ணி இப்போ அதனுடைய நியூ அப்ரிவேஷன் ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீப்ராசஸர். ஸோ PHP மீன்ஸ் ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீப்ராசஸர். PHP is one of the important server-side web and general-purpose scripting language invented by Rasmus Ledov in 1994. அதாவது PHP அப்படிங்கிறது வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜும் அதை ஜென்ரல் பர்பஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதை இன்வென்ட் பண்ணவர் ராஸ்மஸ் லெடாஃப் அப்படிங்கிறவர். இயர் 1994. இட் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் லைட் வெயிட் ஓப்பன் சோர்ஸ் சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். இது ரொம்ப சிம்பிளஸ்ட் லாங்குவேஜ். இது ஓப்பன் சோர்ஸ்லேருந்தே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சாஃப்ட்வேர்னுடைய சைஸ் ரொம்ப லைட்டாக இருக்கும். இட் கேன் ஈஸிலி எம்பெட் வித் HTML அண்ட் அதர் கிளையன்ட் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் லைக் CSS அண்ட் JavaScript. இது ஈஸியாக நம்ம HTML-ஓடையும் இதே எம்பெட் பண்ணலாம். எம்பெட்னா மெர்ஜ் பண்ணலாம். HTML-ஓடையும் மெர்ஜ் பண்ணலாம். கிளையண்ட் சைட்ஸ் இருக்கக்கூடிய ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் தட் இஸ் CSS கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ் அதோடையும் எம்பெட் பண்ணலாம். JavaScript-ஓடையும் எம்பெட் பண்ணலாம். இட் ஆல்சோ கிரியேட்ஸ் டைனமிக் அண்ட் இன்ட்ராக்டிவ் வெப் பேஜஸ். ஸோ இது நம்ம இதன் மூலமாக PHP மூலமாக நம்ம வெப் பேஜஸையும் கிரியேட் பண்ணலாம். PHP scripting language can be executed via an interpreter which is installed in the web servers or CGI. CGI means Common Gateway Interface. PHP scripting languageல ரைட் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நம்ம எதன் மூலமாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்னா இன்டர்பிரிட்டர் மூலமாக தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அந்த இன்டர்பிரிட்டரை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வெப் சர்வர் வேணும், இல்லைன்னா CGI அப்படிங்கிறது வேணும். ஸோ எந்த ஒரு ஹை லெவல் லாங்குவேஜில் நம்ம ப்ரோக்ராம் ரைட் பண்ணாலும் ஸோ அதைய கம்பைல் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நமக்கு கம்பைலரோ இல்லைன்னா இன்டர்பிரிட்டரோ வேணும். ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா PHPக்கு நம்மளுக்கு இன்டர்பிரிட்டர் கண்டிப்பாக வேணும். இன்டர்பிரிட்டர் இருந்தால் தான் PHPயில் ரைட் பண்ண ப்ரோக்ராம்ஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். The most of the web servers such as Apache Tomcat, Microsoft IIS. IIS means Internet Information Server. Supports the PHP interpreter module. அதாவது இதில் அதிகமாக இன்டர்பிரிட்டருங்க யூஸ் பண்ணக்கூடிய வெப் சர்வர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்பாச்சி டாம்கேட்டும் மைக்ரோசாஃப்ட் IIS. PHP is an open source community development initiation. It has many versions to ensure quality and ease of web development activities. The current version of PHP 7.3 is released by the official team on 30th November 2017. PHPங்கிறது ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இதில் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதன் மூலமாக நம்ம ஈஸியாக வெப் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் செய்யலாம். ஸோ இதனுடைய நியூ கரண்ட் வெர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா PHP 7.3. ஸோ அதை ரிலீஸ் பண்ண இயர் 30th November 2017. PHP syntax.
The next topic is PHP syntax. There are three types of PHP syntax are available. They are default syntax, short open tags, and HTML script embed tags. First one, default syntax. The default syntax begins with less than question mark PHP and closes with question mark greater than. Default syntax எப்பமே எதுல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா less than greater than PHP, எதில் எண்ட் ஆகும் அப்படின்னா கொஷின் மார்க் கிரேட்டர் தேன்ல. ஃபார் எக்ஸாம்பிள், லெஸ் தென் கொஷின் மார்க் பிஹெச்பி எக்கோ வித்தின் டபுள் கோட்ஸ் ஹலோ வேர்ல்டு செமிகோலன் question mark greater than. In this example, less than question mark PHP is an opening PHP tag. Echo is an output statement. Within double quotes, hello world is called as string message. Semicolon is an end of statement. Question mark greater than is an closing PHP tag. Second one, short open tags. The short open tags begins with less than question mark and closes with question mark greater than. But admin and user has to enable short style tags settings in php.ini file on the server. Short open tags எதில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா less than question mark, எதில் க்ளோஸ் ஆகும் அப்படின்னா question mark greater than. பட் php.ini ஃபைல் அதில் இருக்கக்கூடிய ஷார்ட் ஸ்டைல் டேக்ஸ் செட்டிங்ஸ் அப்படிங்கிறத அட்மின் ஆர் யூசர் ரெண்டு பேர் எனேபிள் பண்ணால் தான் ஷார்ட் ஓப்பன் டேக்ஸை நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், லெஸ் தென் கொஷின் மார்க் எக்கோ வித்தின் டபுள் கோட்ஸ் ஹலோ வேர்ல்டு செமிகோலன் கொஷின் மார்க் கிரேட்டர் தென். In this example, less than question mark is an opening PHP tag, echo is an output statement, within double quotes hello world is called as a string message, question mark greater than is an closing PHP tag. Third one, HTML script embed tags. The HTML script embed tags looks just like HTML scripts tags. HTML script embed tags எப்படி இருக்கும் அப்படின்னா HTML நம்ம ஸ்கிரிப்ட் tags எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வித்தின் டேக் ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் ஈக்குவல் டு PHP, எக்கோ within double quotes this is HTML script tags semicolon and then within tags /script. The above syntax is created and saved in a file with extension of .php. அதாவது இந்த சின்டாக்ஸில் எல்லாம் நம்ம ஒரு ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணி அதை சேவ் பண்ணோம் அப்படின்னா என்ன எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணோன்னா .php அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணணும். வேரியபிள்ஸ் இன் PHP. The next topic is variables in PHP. PHP has variables like other programming languages such as C, C++ and Python etc. அதாவது PHPயில் வேரியபிள்ஸ் எப்படி நம்ம C++, பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் PHPலையும் வேரியபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். Variables are the storage location which can store the values for the later manipulations in the program. Variables அப்படிங்கிறது ஒரு மெமரி லொக்கேஷனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேம். அதில் நம்ம வேல்யூ ஸ்டோர் பண்ணுவோம். அந்த வேல்யூவை எங்கே யூஸ் பண்ணுவோம்? ப்ரோக்ராமில் மேனிப்புலேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். The variable in PHP begins with a dollar symbol and the assignment activity implemented using equal to operator. Finally, the statement ends with a semicolon. The semicolon indicates the end of the statement. PHPயில் வேரியபிள் எதில் ஸ்டார்ட் ஆகணும்? டாலர் சிம்பிளில். அண்ட் தென் அதுக்கு நம்ம வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும்? ஈக்குவல் டு அப்படிங்கிற ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணணும். ஸோ ஃபைனலி கடைசியில் எதனால் நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டை எண்ட் பண்ணணும்? செமிகோலன் வச்சு கொடுக்கணும். த செமிகோலன் இண்டிகேட்ஸ் த எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். செமிகோலன் கொடுத்துட்டோம்னா அந்த ஸ்டேட்மெண்ட் எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். The main advantage of the PHP variable declaration is it does not require to specify the data type keyword separately such as int, character, float, double or string etc.
அதாவது பிஹெச்பி வேரியபிள் டிக்ளரேஷனுடைய மெயின் அட்வான்டேஜே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போது டேட்டா டைப் கீவேர்டு நம்ம கொடுக்கணுங்கிற நெசசிட்டி இல்லை. ஆனால் C++ல் வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போது கண்டிப்பாக டேட்டா டைப் கீவேர்டு கொடுக்கணும். இன்ட்டு, கேரக்டர், ஃப்ளோட்டு, டபுள் அப்படிங்கிற கீவேர்டு நம்ம கொடுக்கணும். பட் பிஹெச்பியில் வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது டேட்டா டைப் கொடுக்கணுங்கிற நெசசிட்டி இல்லை. நெக்ஸ்ட், பேசிக் ரூல்ஸ் ஃபார் வேரியபிள் டிக்ளரேஷன். ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போது அதுக்கான பேசிக் ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட், வேரியபிள் நேம் மஸ்ட் ஆல்வேஸ் பிகின் வித் அ டாலர் சிம்பிள். நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது அந்த நேம் எப்படி இருக்கணும்? கண்டிப்பாக டாலர் சிம்பிள் தான் ஸ்டார்ட் பண்ணணும். செகண்ட், வேரியபிள் நேம் கேன் நெவர் ஸ்டார்ட் வித் அ நம்பர். நம்ம அப்படி வேரியபிள் நேமை டிக்ளேர் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அது எதில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? நம்பரில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், டாலர் கொடுத்துட்டு அடுத்தது வேரியபிள் நேம் கொடுக்கும்போது ஆல்ஃபாபெட்டில் தான் கொடுக்கணும், நம்பரில் கொடுக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், $A இஸ் அ வேலிட் வேரியபிள் நேம். $3 இஸ் இன்வேலிட் வேரியபிள் நேம். தேர்டு, வேரியபிள் நேம்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். நம்ம டிக்ளேர் பண்ணக்கூடிய வேரியபிள் நேம்ஸ் எல்லாமே கேஸ் சென்சிட்டிவாக இருக்கும். கேஸ் சென்சிட்டிவ்னா லோயர் கேஸ் வேறு, அப்பர் கேஸ் வேறு. லாஸ்ட் இயர் நம்ம படிச்சிருக்கோம், கேபிட்டல் ஏனுடைய ஆஸ்கி வேல்யூ என்னது? 65. ஸ்மால் ஏனுடைய ஆஸ்கி வேல்யூ என்னது? 97. ஸோ 2 ஆல்ஃபாபெட்னுடைய வேல்யூஸு ஆஸ்கி வேல்யூஸு டிஃபர் ஆகுதா? அப்போது ஒரு ப்ரோக்ராமில் நம்ம கேபிட்டல் ஏ வேரியபிள் நேம் யூஸ் பண்ணோம்னா அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக கேபிட்டல் ஏ தான் யூஸ் பண்ணணும். ஸ்மால் ஏ யூஸ் பண்ணோம்னா ஸ்மால் ஏ யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், $A = 5 semicolon, $B = 10 semicolon. So in this example, 2 statements are used. First one is $A = 5. So variable name must begin with $. டாலரில் பிகின் ஆயிடுச்சா? அண்ட் தென் வேரியபிள் நேம் என்னது? A. அதுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்குறோம்? 5. செகண்ட் எக்ஸாம்பிளில் $B = 10. அது டாலரில் ஸ்டார்ட் ஆகிருக்கா? வேரியபிள் நேம் என்ன? B. அதுக்கான வேல்யூ என்ன? 10. அண்ட் தென் செமிகோலன் வைக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், $A_1 = within double quotes computer application. ஃபஸ்ட்டு 2 எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தது ஏங்கிற வேரியபிள் நேமுக்கு 5 கொடுத்தோம், பிங்கிற வேரியபிளுக்கு 10 கொடுத்தோம். அந்த 2 எக்ஸாம்பிள்ஸ்லையும் A, B 2 வேரியபிள்ஸ்க்கு 5, 10ங்கிற நம்பர்ஸை நம்ம அசைன் பண்ணோம். இந்த செகண்ட் எக்ஸாம்பிளில் வேரியபிள் நேமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, A_1. இப்போ